மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பயிற்சியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்க போறார். அப்ப இந்த மிதுன ராசியில குரு இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கார். அடுத்த மாசம் அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு. கன்சிடர் ஒரு 2 1/2 மாசத்துக்கு இந்த குரு ராசிக்கு 2ல ஃபார்வர்ட் ஆக போறார். அப்ப இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆகும்போது நமக்கு பலன்கள் ஒரு மாற்றம் இருக்கு. அப்ப இந்த இதுல ஒரு 4 விதமான ஒரு பலன்கள் நமக்கு மாறும். அது காரணம் இந்த குரு நின்ற பலன், குருவோட பார்வை பலன்கள். அப்ப குரு ராசிக்கு 2ல நிக்கிறாரு, குடும்பஸ்தானத்துல நிக்கிறாரு. அப்ப அவர் நின்ற இடத்துல அவருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்று 3 பார்வை பலன்கள்ல அவர் உங்களோட சத்ருஸ்தானத்தையும், உங்களோட அஸ்தமஸ்தானத்தையும், உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் இந்த மாதிரி பார்க்க போறார். அப்ப இந்த மாதிரி பார்வை பலன்களையும், இந்த மாதிரி நின்ற பலன்களையும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா இது கன்சிடர் ஒரு 74 நாளுக்கு தான் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த 74 நாள் சென்று எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த 74 நாள் சென்று இந்த குரு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறார். அப்ப ராசிக்கு மறுபடியும் அகைன் வந்துருவாரு. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள். அப்ப அடுத்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். அதை நான் பேசுறேன். அப்ப இந்த குரு ராசிக்கு 2ல வரும்போது இங்க குடும்பஸ்தானத்துல நிக்க போறார். அப்ப குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்ல, குடும்பம் ஒரு பிரிவு, கணவன் மனைவி ஒரு மனஸ்தாபங்கள், நாங்க பிள்ளைங்க அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கோம், அம்மா அப்பா பிள்ளையை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கூட்டுல இருக்கும்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமைக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அடுத்த 2 1/2 மாசத்துல இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா, மறுபடியும் நீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயம். அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அது சிப்லிங்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட கூட்டு குடும்பம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுவும் ஒரு குடும்பமா மாறுவதற்குரிய விஷயங்கள், திருமணத்துக்குரிய வாய்ப்புகளும் இவர் ஏற்படுத்தார். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். 2வது இந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 2ல வர்றாரு அப்படின்போது, உங்களுக்கு இது வாக்கு ஸ்தானம் கூட ஆல்சோ. அப்ப கம்யூனிகேஷன் பேச்சு திறமை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பேசுற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி விஷயங்களை மாத்தி அமைப்பதற்குரிய கெப்பாசிட்டி இவர் ஏற்படுத்தார். அப்ப நல்ல ஒரு பேச்சு திறமை, பேச்சுல நல்ல ஒரு வலு சேர்வதற்குரிய விஷயங்களும் இவர் ஏற்படுத்தார். அதே மாதிரி உங்களுக்கு வியாபார நிமித்தமா அந்த பேச்சு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவீங்களா, வியாபாரம் பண்ணலாம், இல்ல தொழில் செய்யலாம், இல்ல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட்ல எதுல இருக்குனாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு 74 நாள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள். அது ப்ரொமோஷனா இருக்கலாம், போஸ்டிங்கா இருக்கலாம். உங்களோட பினான்சியல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட இவர் ஏற்படுத்துவார். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த 2 1/2 மாசம் இருக்கு அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி இந்த குரு உங்களோட சத்ருஸ்தானம், ரணரோக சத்ருஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப சத்ருஸ்தானம் அப்படின்னு வரும்போது அதுல நமக்கு கடன், நோய் இந்த 2 விஷயங்கள்ல நம்ம இருப்போம். அது போக எதிரிகள் தொந்தரவு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு அவர் ஆல்ரெடி கடன் சார்ந்த வாழ்க்கையில தான் நீங்க இருக்கிறீங்க, டெப்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னா அந்த டெப்ஸ் எல்லாம் அவர் உங்களுக்கு செட்டில் பண்றதுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தும். அதுக்குரிய பண வரவுகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, சரி ரைட்டு இந்த கடன் அடைச்சிரும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரிலீவர் ஆயிரும், அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு சாதகமா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சிலருக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல பை மிஸ்டேக்ஸா இருக்கிற இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது முன்னேற்றம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 2 மாசம் சென்று மறுபடியும் உடம்பு மறுபடியும் ஒஸ்ட் ஆயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த உடம்பு நல்லா வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அப்படியே உடம்ப மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை, தொந்தரவு, உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவான வைப்ஸ் இருக்கும்ல, அவங்க கிட்ட எல்லாம் இருந்து உங்களை தைரியமா போல்டா உங்களை தன்னிலைப்படுத்துவதற்குரிய விஷயத்தையும் ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் இவர் ஏற்படுத்தார். அதுதான் இந்த குரு ரணரோக சதுரஸ்தானத்தை பார்க்கும்போது. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான்னு கேட்டா, அந்த 2 1/2 மாசத்துல இப்ப இருக்கிற வாழ்க்கை நிலையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துக்குற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு உங்களோட அஸ்தம ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப இந்த அஸ்தம ஸ்தானம் அப்படின்னு வரும்போது தலைக்கு மேல பிரச்சனை இருக்குதுண்ணே, எப்பதான் முடியும், நான் அடுத்த கட்டத்துக்கு நகருவேனா மாட்டேனான்னு ஒரு சிலர் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த அஸ்தம ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த குரு உங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனையை ரிலீவர் பண்ணுவார். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தா, ஒரு இடம் மாற்றத்தை ஏற்படுத்தா, ஒரு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தா, வெளியூர்ல இருந்து நீங்க உங்களோட உள்ளூருக்கு வர்றது, இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து உங்களோட உள்ளூர் நாட்டுக்கு வர்றது, இல்லைன்னா உள்நாட்டுல இருந்து நீங்க வெளிநாட்டு போறது, இந்த மாதிரி இடம் மாற்றங்களை ஏற்படுத்தா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வரைக்கும் நம்ம பிரச்சனைகள் தான் இருந்தேன் அப்படின்னு இருப்பீங்களா, அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு இவர் ரிலீவரை கொடுப்பார். அது போக உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எதிரிகள் தொந்தரவு தொல்லையில இருந்துச்சுன்னா அதெல்லாம் சமாளிச்சு நீங்க வந்துகிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி யாருக்காவது கிராமத்தை பண்ணியிருக்கலாம், அவங்களோட பிடியில மாட்டிக்கிட்டு முடிச்சு இருந்துக்கலாம்,
வேண்டாம். ஸோ நான் வந்து உதவி தான் பண்ண போனேன். போன இடத்துல எனக்கு வந்து எல்லாம் கப்பம் கட்ட வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கூட்டுலருந்து நீங்க ரிலீவர் ஆயி, ஒரு நபர் அப்படின்ற ஒரு குற்ற காமிப்பதற்குரிய விஷயத்தையும் இவர் ஏற்படுத்தார். அது அந்த அஸ்தமஸ்தானம் அப்படிங்கும்போது வந்து நமக்கு சில காரிய தடை தடங்கள், அந்த காரிய தடை தடங்கள்ல இருந்து நம்மள ரிலீவர் பண்ணுவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு வந்து மேஜர் இந்த தொழில் ஸ்தானம். அப்ப இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து, இந்த குரு வந்து 9ஆம் பார்வையா இந்த தொழில் ஸ்தானத்த பார்ப்பார். அப்ப புதிய வேலை, அது போக வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்ட்ரஸ்டட் காட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்ல புதுசா வேலை ஏதாவது மாறணும், இருக்கிற பழைய வேலையிலேயே வந்து புரமோஷன் எடுக்கணும், அந்த மாரி விஷயம்லாம் இருப்பீங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமான அமைப்பை இவர் ஏற்படுத்துறார். ஸோ அப்ப உங்களுக்கு வந்து புரமோஷனா இருக்கலாம், சேலரி இன்கிரிமென்ட்டா இருக்கலாம். இதெல்லாம் சடர் சடர்ன்னு நடக்கிற மாரி இருக்கும். ஸோ அது என்ன திடீர்னாப்புல நமக்கு வந்து ஒரு புரமோஷன் குடுக்குறாங்க, ஒரு இன்கிரிமென்ட் குடுக்குறாங்க, ஒரு இடமாற்றம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்காண்டி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்க சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது. அதுக்குரிய முயற்சிகள். ஸோ உங்களோட வாய்ப்ப நீங்க தக்க வச்சுக்கோங்க. வாய்ப்ப எட்டி பிடிச்சுக்கோங்க. அதுக்குரிய அம்சங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்ப அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவேனா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்குரிய முயற்சிகள் இருக்கு. இதுவரைக்கும் அப்படியே ஸ்டெக்கா இருந்துச்சு அப்படின்றதுலருந்து ஒரு ரிலீவர் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி வந்து ஏதாவது வீடு வாங்கலாம், ஏதாவது வாகனம் வாங்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யலாம்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். ஸோ மத்தபடி வந்து படிக்கிற பசங்க. இந்த படிக்கிற பசங்க அப்படிங்கும்போது வந்து, இதுவரைக்கும் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குரு தான். இப்பயும் ராசிக்கு 2ல உச்சம் தான் பெறார். உச்சம் பெற குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு ஸ்தானத்தை ஏற்படுத்துவார். ஸோ அப்ப படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பாதியில படிப்ப தவற விட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்ல வேற ஏதாவது மாஸ்டர்ஸ் பண்ணணும், டிகிரி பண்ணணும், பிஹெச்டி வாட்டெவர் எது பண்றதா இருந்தாலும், உங்களுக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க அத தொடரலாம். ஸோ அப்ப இது எல்லாத்துக்குமே நடக்குமான்னு கேட்டா, இந்த மிதுனத்தில பிறந்த மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி வந்து அடுத்த ஒரு 2 1/2 மாசத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்ப இவர் ஏற்படுத்தும். ஸோ இத நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. இது எல்லாம் பர்ட்டிகுலரான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்டின்னா, இந்த 4 ஸ்தான பலன்கள்ல தான் இவர் வருவாரு. அப்ப ராசிக்கு 2 குடும்ப ஸ்தானத்தையும், சத்ரு ஸ்தானத்தையும், அஸ்தம ஸ்தானத்தையும், தொழில் ஸ்தானத்தையும் இந்த ரிலேட்டடுக்குள்ள விஷயங்கள்ல தான் நீங்க வருவீங்க. இதுவரைக்கும் வந்து எல்லாமே லாக்கா இருந்துச்சுன்னா, அந்த லாக் வந்து உங்களுக்கு ரிலீவர் ஆகும். அப்ப வேற ஏதாவது யோகங்கள்லாம் எதுவும் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து, நீங்க ஸ்டில் சர்வைவல் பண்றீங்க. இந்த வாழ்க்கையில தொடர்ந்துட்டு தான் இருக்கிறீங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு யோகம் தான் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அடுத்த 2 1/2 மாசத்துக்கு இந்த குரு அதிசார பயிற்சி வந்து விசேஷமா தான் இருக்கும். ஸோ அப்ப எல்லாருமே வந்து ஏன் இத நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தா கூட, இந்த குரு வந்து இந்த உச்சம் பெறுவார். இங்க கடக வீட்ல வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மாரி வந்து உச்சம் பெற்று நிப்பார். அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு விசேஷம் தான். அப்ப இந்த 74 நாள் சென்று மறுபடியும் ராசிக்கு ரிவர்ஸ்ல வந்துருவாரு. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த சொன்ன பலன்கள்லாம் மறுபடியும் ரீகிரியேட் ஆகும். அப்ப இந்த 2 1/2 மாசம் வந்து உங்களுக்கு ஒரு லக்கு. அப்ப லக்கு வராதா, அதிர்ஷ்டம் வராதா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம்ல. அந்த லக்க நீங்க பயன்படுத்திக்கோங்க. அத உங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது தொழில் நிமித்தமாவும் சரி, குடும்ப வாழ்க்கை நிமித்தமாவும் சரி, நீங்க வந்து படிப்பு நிமித்தமாவும் சரி, சில எதிரி தொந்தரவு, தொல்லைகள்ல இருந்து ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இத பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?